அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நீங்கள் ஜனாசாவை கண்டால் அது உங்களை கடந்து செல்லும் வரை அல்லது அது தரையில் வைக்கப்படும் வரை நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆமீர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1307. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்காக நாம் எழுந்து நிற்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஜனாசா நம்மை கடந்து செல்லும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்று கூறுகிறதே, இந்த தகவல் முரண்பட்டதாக இருக்கிறதே என்று பலருக்கும் கேள்வி எழலாம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவருக்காக நாம் எழுந்து நின்றால் அவருடைய உள்ளத்தில் பெருமை ஏற்படுவதற்கு அந்த செயல் காரணமாகிவிடும். அதே நேரத்தில் ஒரு ஜனாசாவிற்கு மதிப்பளிக்கும் விதமாக நாம் எழுந்து நிற்பதால் அந்த ஜனாசா எந்த வகையிலும் பெருமை கொள்ளப் போவதில்லை. இதை விளக்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் எந்த இறை தூதர் மனிதர்களுக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்று தடை விதித்தார்களோ அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜனாசாவிற்கு எழுந்து நிற்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அல்லாஹுவின் தூதருக்கு கட்டுப்படுபவராக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர் இறை தூதர் எதை சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர முரண்பாட்டை தேடுவது முறையல்ல. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.